FCRA வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்குள் வந்தால் என்ன நடக்கும்? ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு சர்ச்சுக்கு பணம் வருகிறது, ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிக்கு டொனேஷன் வருகிறது, ஒரு NGOக்கு உதவி வருகிறது. அது வெறும் பணம் தானா? இல்லை. இந்திய சட்டத்தின் பார்வையில் அந்த பணம் எங்கே இருந்து வந்தது, யார் அனுப்பினார்கள், எதற்காக அனுப்பப்பட்டது, எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கெல்லாம் கணக்கு இருக்க வேண்டும். அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை கட்டுப்படுத்தும் முக்கியமான சட்டம்தான் FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். 1. FCRA என்றால் என்ன? FCRA என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. இதன் நோக்கம் வெளிநாட்டிலிருந்து வரும் கான்ட்ரிபியூஷன் மற்றும் ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகியவற்றை ரெகுலேட் செய்வதாகும். அதாவது வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் இந்தியாவின் தேசிய நலனுக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே சட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று. இது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸுக்கு மட்டும் இருக்கும் சட்டம் அல்ல. NGOs, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ், ட்ரஸ்ட்ஸ், சொசைட்டிஸ் உள்ளிட்ட பல அமைப்புகளுக்கும் இது பொருந்தக்கூடும். 2. அப்படியானால் சர்ச்சுக்கு ஃபாரின் டொனேஷன் பெற முடியாதா? முடியும். ஆனால் சட்டப்படி தேவையான FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது அப்ளிகபிள் ப்ரையர் பெர்மிஷன் இல்லாமல் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஃபாரின் டொனேஷன் பெறுவது இட்செல்ஃப் இல்லீகல் அல்ல. ஆனால் சட்ட விதிமுறைகளை மீறி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பெறுவது பிரச்சனையாகலாம். இதுதான் இந்த விஷயத்தில் பலர் குழப்பமடையும் இடம். 3. FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் தொடர்ந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பெற விரும்பினால் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமான ஒன்று. அதற்காக ஆர்கனைசேஷன் தனது செயல்பாடுகள், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தேவையான ஆவணங்களை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சில சூழ்நிலைகளில் ப்ரையர் பெர்மிஷன் என்ற முறையும் உள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபாரின் டோனரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக முன்கூட்டியே பெர்மிஷன் பெறும் நடைமுறை. அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, ப்ரையர் பெர்மிஷன் வேறு, இரண்டையும் ஒன்றாக நினைத்துவிடக்கூடாது. 4. ஃபாரின் மணி வந்தவுடன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? இல்லை. FCRAவின் கீழ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனுக்கு தனிப்பட்ட அக்கவுண்டிங் மற்றும் ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் உள்ளன. 2020 அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் முதலில் பெறுவதற்காக SBIயின் நியூ டெல்லி மெயின் பிரான்ச்சில் டெசிக்னேட்டட் FCRA அக்கவுண்ட் வைத்திருக்க வேண்டும் என்ற விதி கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு யூட்டிலைசேஷனுக்காக விதிகளின்படி மற்ற ஷெட்யூல்டு பேங்க் அக்கவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியும். இதன் நோக்கம் ஃபாரின் மணி எங்கிருந்து வந்தது, எங்கே சென்றது என்பதை ட்ரேஸ் செய்யக்கூடிய ஃபினான்ஷியல் சிஸ்டம் உருவாக்குவது. 5. அப்படியானால் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் ஏன் FCRA பற்றி அதிகம் பேசுகிறன? ஏனென்றால் பல கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் மற்றும் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் வெளிநாடுகளில் இருக்கும் சப்போர்ட்டர்ஸ் அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் இடமிருந்து ஃபண்டிங் பெறும் சூழ்நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் இது மினிஸ்ட்ரிக்கான டொனேஷன் என்று சொல்வது மட்டும் போதாது. அந்த டொனேஷன் சட்டப்படி பெறப்பட்டதா, அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது பெர்மிஷன் இருக்கிறதா, அது சரியான பேங்க் அக்கவுண்ட் வழியாக வந்ததா, அது எந்த பர்பஸுக்காக பயன்படுத்தப்பட்டது, எல்லாவற்றுக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்க வேண்டும். 6. FCRA ரூல்ஸை மீறினால் இங்கே விஷயம் சீரியஸ் ஆகிறது. ஒரு ஆர்கனைசேஷன் FCRA விதிகளை மீறினால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரங்களை சட்டம் வழங்குகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பிரச்சனை வரலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகலாம். சில சூழ்நிலைகளில் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை பெறுவதிலும் பயன்படுத்துவதிலும் தடைகள் ஏற்படலாம். அதனால்தான் FCRA கம்ப்ளையன்ஸ் என்பது ஒரு ஃபார்மல் பேப்பர் மட்டுமல்ல, ஒரு ஆர்கனைசேஷனின் ஃபினான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டியோடு நேரடியாக தொடர்புடையது. 7. 2020 அமெண்ட்மெண்ட் ஏன் முக்கியம்? 2020இல் FCRAவின் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பெறுவதற்கான பேங்கிங் ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டது. மேலும் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை மற்ற ஆர்கனைசேஷன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வது தொடர்பாகவும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டன. இதனால் பல ஆர்கனைசேஷன்ஸின் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் முறையே மாறியது. 8. 2025இல் கூட ரூல்ஸ் மாற்றப்பட்டன. FCRA ஒரு பழைய சட்டம் என்று நினைத்து அதே ரூல்ஸ் தான் இன்னும் இருக்கிறது என்று நினைப்பது சரியல்ல. 2025இலும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டன. குறிப்பாக FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ப்ரையர் பெர்மிஷன் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் டெக்ளரேஷன்ஸ் தொடர்பாக மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதனால் FCRA பற்றி பேசும்போது பழைய யூடியூப் வீடியோஸ் அல்லது பழைய தகவல்களை மட்டும் நம்பக்கூடாது. கரண்ட் ரூல்ஸை பார்க்க வேண்டும். 9. அப்படியானால் FCRAவின் உண்மையான கேள்வி என்ன? ஃபாரின் மணி வரக்கூடாதா என்பது மட்டும் கேள்வி அல்ல. உண்மையான கேள்வி, ஃபாரின் மணி வந்தால் அது சட்டப்படி வெளிப்படையாக சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதுதான். ஒரு சர்ச்சாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும், ஒரு சேரிட்டியாக இருந்தாலும், ஒரு NGOவாக இருந்தாலும்,
அக்கவுண்டபிலிட்டி முக்கியம். 10. ஒரு முக்கியமான உண்மை. FCRA இருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு ஃபாரின் டொனேஷனும் சஸ்பீஷியஸ் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் ரிலிஜியஸ் அல்லது சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்பதற்காக FCRA ரூல்ஸுக்கு வெளியே இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. சட்டம் என்ன சொல்கிறது அதை புரிந்து கொள்வதுதான் முக்கியம். வெளிநாட்டிலிருந்து வரும் ஒரு டொனேஷன் ஒரு குழந்தையின் கல்விக்காக இருக்கலாம், ஒரு மருத்துவ உதவிக்காக இருக்கலாம், ஒரு சமூக சேவைக்காக இருக்கலாம், ஒரு மினிஸ்ட்ரியின் பணிக்காக இருக்கலாம். ஆனால் பணம் நல்ல நோக்கத்துக்காக வந்தாலும் அதை நிர்வகிக்கும் முறையும் சட்டப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல நோக்கம் மட்டும் போதாது, நல்ல நிர்வாகமும் தேவை. FCRA நமக்கு நினைவூட்டுவது இதுதான். பணம் எவ்வளவு வந்தது என்பதை காட்டிலும் அது எப்படி வந்தது, எங்கே சென்றது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் முக்கியம். இந்த விஷயத்தை பற்றி மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பெறப்படுகிறது, சர்ச்சுக்கு ஃபாரின் டொனேஷன் பெற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, FCRA கேன்சலேஷன் ஏன் நடக்கிறது, எந்த ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பயன்படுத்தலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். உண்மையை தெரிந்து கொள்வோம், சட்டத்தை மதிப்போம், வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவோம்.